ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க விருப்பமா? தேர்ந்தெடுங்கள் சேலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்டாச்ட் வித் ராடிசன் சேலம். ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் அட் 5-star ஹோட்டல்ஸ், ஷிப், ஏர்லைன், ரயில்வே அண்ட் டூரிசம். தபால் வாக்கு எண்ணிக்கை தமிழகம் முழுவதும் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் அதன் முன்னணி நிலவரங்களை நாம் காண தொடங்கி இருக்கிறோம். 3 தொகுதிகளுடைய முன்னணி நிலவரங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கின்றன. திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 2 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 1 தொகுதியில் முன்னிலை வகிப்பதாக நமக்கு அண்மை தகவல் வந்திருக்கிறது. இது தபால் வாக்கு எண்ணிக்கை மட்டுமே. அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியினர், அதாவது அரசு ஊழியர்கள், தேர்தல் பணியில் ஈடுபட்டிருப்பவர்கள், 40% மேற்பட்ட பாதிப்புள்ள மாற்றுத்திறனாளிகள், 85 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் என்று இவர்கள் அனைவரும் அவர்களுடைய வீட்டிலிருந்தே தபால் வாக்குகளை பதிவு செய்திருப்பார்கள். அந்த தபால் வாக்குகள் தற்போது எண்ணப்பட தொடங்கி இருக்கின்றன. தபால் வாக்கு எண்ணிக்கையில் யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். 3 தொகுதியில் திமுக கூட்டணி தற்போது முன்னிலையில் இருக்கிறது. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 1 தொகுதியில் முன்னிலையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது தபால் வாக்கு எண்ணிக்கைக்கான முன்னிலை நிலவரம். 5 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரத்தை நாம் பார்க்கிறோம். 4 தொகுதிகளில் திமுக கூட்டணி தபால் வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தவரையில் முன்னிலையில் இருப்பதாக நாம் அண்மை தகவலாக பார்க்கிறோம். அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 1 தொகுதியில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையில் இருக்கிறது. இதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் மேற்கு வங்க மாநிலத்தில் முன்னிலை நிலவரத்தையும் நாம் பார்க்கிறோம். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைமையிலான கூட்டணி தற்போது 20 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தில் உள்ள 293 தொகுதிகளின் முன்னிலை நிலவரத்தை நாம் பார்க்கிறோம். பாஜக 28 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் 20 தொகுதிகளிலும் பாஜக 28 தொகுதிகளிலும் முன்னிலையை பெற்றுள்ளன. அடுத்ததாக அசாம் மாநிலத்தை பார்க்கிறோம். அதன் தபால் வாக்கு எண்ணிக்கைக்கான முடிவு நிலவரத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக 27 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. தபால் வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தவரையில் காங்கிரஸை பொறுத்தமட்டில் 7 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. அசாம் மாநிலத்தின் தபால் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் அங்கு நிலவக்கூடிய முன்னிலை நிலவரத்தையும் நாம் சேர்த்து பார்க்கிறோம். பாஜக 27, காங்கிரஸ் 7 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளன. தபால் வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தமட்டில் நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 234 தொகுதிகளில் 6 தொகுதிகளின் முன்னிலை நிலவரங்கள். தபால் வாக்கு எண்ணிக்கைக்கான முன்னிலை நிலவரங்களை பார்க்கிறோம். திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 5 தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையில் உள்ளது. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 1 தொகுதியில் முன்னிலை நிலவரத்தை பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியாக அந்த தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை, தபால் வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தவரையில் முன்னிலையில் எவ்வளவு இருக்கிறார்கள் என்பதையும் நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது நாம் பார்க்கிறோம் 9 தொகுதிகளின் நிலவரம். 9 தொகுதிகளில் திமுக கூட்டணி 7 தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையில் உள்ளது. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 1 தொகுதியிலும் தற்போது இணைந்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். தாவேகாவும் தபால் வாக்கு எண்ணிக்கையில் 1 தொகுதியில் முன்னிலை பெற்றுள்ளது. தபால் வாக்கு எண்ணிக்கை தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் மக்கள் எழுதிய தீர்ப்பான வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் ஒவ்வொன்றாக எண்ணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 7 தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலை பெற்றுள்ளது. அதிமுக கூட்டணி 1 தொகுதியில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையில் உள்ளது. தமிழக வெற்றி கழகமும் 1 தொகுதியில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையை பெற்றிருக்கிறது. நாம் பேசிக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் திமுக கூட்டணி 9 தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையை பெற்றிருக்கிறது. சைதாப்பேட்டை நிலவரத்தையும் நாம் பார்க்கிறோம். 115 வாக்குகளை பெற்றிருக்கிறார் தபால் வாக்கு எண்ணிக்கையின் போது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தற்போது வரையில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் 234 தொகுதிகளில் 13 தொகுதிகளின் நிலவரம் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. திமுக கூட்டணி 10 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. தபால் வாக்கு எண்ணிக்கையில் அதிமுக கூட்டணி 2 தொகுதிகளிலும், தமிழக வெற்றி கழகம் 1 தொகுதியிலும் முன்னிலையை பெற்றுள்ளன. வேளச்சேரியில் தபால் வாக்குகளில் அசன் மௌலானா 154 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதிமுகவின் அசோக் 149 வாக்குகளை பெற்றிருக்கிறார்.
தபால் வாக்கு எண்ணிக்கையில் ஒவ்வொரு தொகுதியின் முன்னிலை நிலவரங்களையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். தற்போது வரையில் 14 தொகுதிகளுடைய தபால் வாக்கு எண்ணிக்கை முன்னணி நிலவரங்கள் வெளிவந்திருக்கின்றன. திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 11 இடங்களில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையை பெற்றிருக்கிறது. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 2 தொகுதிகளில் தன்னுடைய முன்னிலையை அது பதிவு செய்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தமட்டில் ஒரு தொகுதியில் முன்னிலை பெற்றிருக்கிறது தபால் வாக்குகளை பொறுத்தமட்டில். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026க்கான மாபெரும் தீர்ப்பு நாளில் நாம் இன்று இருக்கிறோம். முதலாவதாக தபால் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்ற இருக்கிறது. அதற்கு பிறகு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் ஒவ்வொன்றாக எண்ணப்பட இருக்கின்றன. தற்போது நாம் பார்க்கும் முடிவுகள் தபால் வாக்கு எண்ணிக்கையின் முடிவுகளாக இருக்கின்றன. ஒட்டுமொத்தமான 234 தொகுதிகளில் 14 தொகுதிகளுடைய தபால் வாக்கு எண்ணிக்கையின் முன்னணி நிலவரம் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. திமுக கூட்டணியை பொறுத்தமட்டில் 11 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக கூட்டணி 2 தொகுதிகளிலும், தமிழக வெற்றிக் கழகம் ஒரு தொகுதியிலும் முன்னிலையை பெற்றுள்ளன. தகவல்களை எந்த அளவுக்கு விரைவாகவும் மின்னல் வேகத்திலும் நாம் கொண்டு சென்று சேர்க்கிறோம் என்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல நம்பகத்தன்மை வாய்ந்த உண்மையான தேர்தல் ஆணையத்திலிருந்து பெறப்படக்கூடிய அதிகாரப்பூர்வமான தகவல்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் எப்போதுமே உறுதியாக இருக்கிறது புதிய தலைமுறை. அந்த வகையில் நாம் பார்க்கும் செய்திகள் அனைத்துமே நம்பகத்தன்மை வாய்ந்தவை. தேர்தல் ஆணையத்திலிருந்து நாம் கிடைத்த தகவல்கள் தான். ஒட்டுமொத்தமாக 234 தொகுதிகளில் 14 தொகுதிகளுடைய தபால் வாக்கு எண்ணிக்கையின் முன்னிலை நிலவரங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணியை பொறுத்தமட்டில் 11 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக கூட்டணி 2 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையில் ஒரு தொகுதியில் முன்னிலையில் உள்ளது தபால் வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தமட்டில். வேளச்சேரியில் நசர் மௌலானா 154 தபால் வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதிமுகவின் அசோக் 149 தபால் வாக்குகளை பெற்றிருக்கிறார். முசிறியை பொறுத்தவரையில் யோகநாதன் 30 தபால் வாக்குகளை பெற்றிருக்கிறார். தற்போது நாம் பார்க்கிறோம் 15 தொகுதிகளுக்கான தபால் வாக்கு எண்ணிக்கை முன்னிலை நிலவரம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 15 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. தபால் வாக்கு எண்ணிக்கையில் திமுக கூட்டணியை பொறுத்தமட்டில் 11 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. தபால் வாக்கு எண்ணிக்கையில் அதிமுக கூட்டணி 2 தொகுதிகளிலும், தமிழக வெற்றிக் கழகம் முன்னதாக ஒரு தொகுதியில் முன்னிலை பெற்றிருந்த நிலையில் தற்போது 2 தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையை பெற்றுள்ளது. இது தபால் வாக்கு எண்ணிக்கைக்கான முடிவுகள் மட்டுமே. இன்னும் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட தொடங்கப்படவில்லை. இனிமேல் தான் அது தொடங்கும். தற்போது தமிழகம் முழுவதும் பதிவான தபால் வாக்குகள் அதோடைய எண்ணிக்கை மட்டுமே தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதனை பொறுத்தமட்டில் திமுக கூட்டணி முன்னிலையில் இருக்கிறது. அதற்கு அடுத்த இடங்களில் அதிமுகவும் தாவேகாவும் இருக்கின்றன. திமுக கூட்டணி 11 தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையில் இருக்கிறது. அதிமுக 2 தொகுதிகளிலும், தமிழக வெற்றிக் கழகம் 2 தொகுதிகளிலும் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையை பெற்றுள்ளன.
திரையில் நாம் பார்க்கிறோம், திமுகவில் தற்போது தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையை பெற்றிருக்கும் நிலையில் எந்தெந்த தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது என்பதையும் நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக 2 தொகுதிகளிலும், தமிழக வெற்றிக் கழகம் 2 தொகுதிகளிலும் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையை பெற்றிருக்கின்றன. 2 தொகுதிகளில் மாவட்டங்களில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. தபால் வாக்குகள் முதலாவதாக எண்ணப்படுகின்றன. தபால் வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்தவுடன் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் ஒவ்வொரு சுற்றுகளாக எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். தற்போது நாம் திரையில் பார்ப்பது தபால் வாக்கு எண்ணிக்கையின் முன்னிலை நிலவரங்கள் மட்டுமே. 234 தொகுதிகளில் தற்போது வரை நமக்கு 15 தொகுதிகளுடைய முன்னிலை நிலவரம் தெரிய வந்திருக்கிறது. திமுக கூட்டணி 11 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக கூட்டணி 2 இடங்களிலும், தமிழக வெற்றிக் கழகம் 2 இடங்களிலும் முன்னிலையை பெற்றுள்ளன. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க விருப்பமா? தேர்ந்தெடுங்கள் சேலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்டாச்ட் வித் ராடிசன் சேலம். ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் அட் 5-star hotels, ship, airline, railway and tourism.